ஸோ இந்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் 99 ஹேர்ஸில். ஸோ நான் பிளாங்கிங் செட் வந்து கொடுத்துருக்கேன். இதிலே வந்து எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்போம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்னோடய நேம் வரும், நான் டெய்லி போட்டிருக்கேன், இந்த நேம் வரும், இன்னொரு நேமும் வந்து வரும். ஓகேவா, எந்த நேம் தான் நான் கொடுத்துருக்க லிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேம் போட்டுக்கோங்க, உங்கள் பின்கோடு போட்டுக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புள்ளியை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரியா, ப்ளூ கலரில் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் வந்து வரும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். கொடுத்த நேமு, பின்கோடு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதை மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சரிங்களா, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்கொயரி நம்பர் வந்து வரும். ஸோ இந்த என்கொயரி நம்பர் தான் உங்களோட ஐடி நம்பர் இப்போதைக்கு. ஸோ இன்னொரு ஐடி நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆக்டிவேட் பண்ண வேண்டி. ஸோ இப்போ இந்த என்கொயரி நம்பரை போட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து போட்டிங்க அப்படின்னா லாகின் ஆகும். சரிங்களா, இங்கேயே வந்து மேலே தள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகின் லிங்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சைன்இன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பரை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு. சரிங்களா, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்போ சைன் இன் நவுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பர் தான். ஓகேவா, போட்டிங்கன்னா அப்படியே வந்து சப்மிட் கொடுத்தா லாகின் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஓகேவா, இது வந்து என்கொயரி நம்பர். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நியூவாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஓடிட்டுருக்கும். லாகின் பண்ணணும்னா இந்த மாதிரி டைம் ஓடிட்டுருக்கும். இது வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ அப்போ தான் வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணக்கூடாது, அந்த டைமிங்குள்ளே பண்ணிவிடுங்க. சரியா, இங்கேயே வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 99 ரூபா. ஓகேவா, ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஜிபேயில் போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும், இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே வந்து போடுங்க. ஓகேவா, அப்படியே வந்து ஜிபேயில் போய்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடும் வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போய் போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி சென்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ மணி கம்பெனிக்கு போயிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து என்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த என்கொயரி நம்பர்னு சொல்லி லாகின் பண்ணும்போது போட்டிங்க இல்லையா, அந்த என்கொயரி நம்பரு, உங்களோட நேம், அதை வந்து எனக்கு அமுச்சு விட்ருங்க, பேமெண்ட் ப்ரூஃப் அமுச்சு விட்ருங்க. உங்களுக்கு ஐடி வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, அது ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான். ஸோ காலையில் 10 to நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே தான் தூங்கிடுவாங்க. அதனால் வந்து இதுதான் ஒர்க்கிங் ஹவர்ஸு. ஒர்க்கிங் ஹவர்ஸில் 1 ஹவரில் வந்து நமக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், பணத்தெல்லாம் வந்து அவங்களும் வந்து பண்ணக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.